ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்தியன் ஆர்டிஷியன் பஜார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அதாவது ஆர்ட்டு கிராஃப்ட்டு ஹேண்ட்லூம்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க எக்ஸிபிஷனு. இது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஇஆர்சி கேம்பஸ் எக்ஸிபிஷன் அந்த இதில் போட்டிருக்காங்க. இது மார்ச் 14th மார்ச் 23rd வரைக்கும் ஒரு 10 days இருக்கும். மார்னிங் 10 o'clock ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படியே சொல்லி இங்கே நிறைய இருக்கிறது. நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், வீடியோஸில் பார்த்துருப்போம். அதை ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இங்கே என்னென்ன டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, ஃபுட் ஐட்டம்ஸு, ட்ரெஸ் ஐட்டம்ஸு, அக்சசரிஸு, ஹேண்ட் பேக்ஸு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்னலாம் நான் வாங்க போகிறேன், என்னென்ன இங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரானதையும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துலையும் ட்ரெஸ் ஷாப்பு. அது போக இந்த பக்கம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு அக்சசரிஸ் இருந்தது. இந்த பக்கம் ஒரு ஷாப் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சினிமாஸில் பார்த்துருப்போம். அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இந்த மாதிரி. ஆமாம், ட்ரைபல் பீப்புள்ஸ் தான், அந்த மாதிரி காட்டுவாசிகள், ட்ரைபல்ஸ் யூஸ் பண்ணுறது தான்ப்பா. இது மாதிரி தான் இருக்குது. இது நம்ம ஒரு மாடர்னாக ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் நீ போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு கூட எடுத்து மாட்டிக்கலாம், தெரியாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் பட் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் 10 நாள் போடுறாங்க தெரியுமா. இது எல்லா ஊரும் அவங்களோட ஸ்பெஷல்லாம் கொண்டு இங்கே ஷாப் போட்டிருப்பாங்க. அந்த ஷாப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்த்து ஒன்றுனா பார்த்து வாங்க போகிறோம். அப்போ தான் யாராவது நம்ம எங்கேயாவது போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எங்கே வாங்குனீங்க, இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே கடையில் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸாக தேடி இன்றைக்கி வாங்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷாப்பே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இதெல்லாம் ஆன்டிக் மாதிரி பிளாக் மெட்டல்ஸ் மாதிரி நிறைய வச்சுருக்குறாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. ஒன்று இதுதான் எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே பாருப்பா, பர்ஸ் எல்லாம் இருக்குது, பர்ஸு பேகு எல்லாமே. அது உள்ளே இருக்கிறது எல்லாமே நல்லா இருப்பாங்க. இதெல்லாம் என்ன மெட்டீரியல்? இதெல்லாம் என்னது, இந்த லெதர் மாதிரி தான். இதுதான் லெதர். இதோ அதுவும் லெதர் தான். லெதர் ஹேண்ட் பேக்ஸ் தான் எல்லாமே. பர்ஸ் இல்லைங்க. என்ன பேமா என்னென்னலாம் பார்த்துருக்க நீனு? வளையலாப்பா, ரியல் பேர்ல் சில்வர் ஜுவல்லரி. வளையலா இது பேங்கிளா ப்ரோ? இது பேங்கிளா? இது அவர் உங்கள் ஊரில் ப்ரோ, அவர் வடக்கன் பையா வடக்கன் பையா. ஐயோ ஒன்றா தான் போடுவோம் கரெக்டாக தான். ஏன்ப்பா இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரைபல் பீப்புள்ஸ் அவங்க போட்டிருப்பாங்களே, மிக்ஸ் பண்ணி நம்மளும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அதை போடும்போது நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனு, கர்டன்ஸு, அந்த கர்டன் ரூமில் போட்டுடலாமா? நல்லா இருக்கும். இங்கே பாரு, இதெல்லாம் எனக்கு தேவைப்படாது, தயவுசெய்து சொல்லாத. ஆமாம், உண்மை தானே. நான் இங்கே சொல்கிறேன், நீயே தான் சொல்லணுங்கிற. எங்கள் 2 பேருக்கும் தேவைப்படும். ஆமாம், அடிக்கிறதுக்கு விதவிதமாக இருக்குது எல்லாம். ஒரு காலத்தில் உட்டன் சீப்பு தான்ப்பா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதனால தான் அது மாதிரி மாறிடுச்சு. இப்போ திருப்பி அதெல்லாம் பேக் டு பெவிலியன்ற மாதிரி வருது. இது என்னதுப்பா? இது யார் போடுறதுக்குன்னு எனக்கும் தெரியல. பையா, கழுத்தில் போடுறதுக்கு நெக் பீஸ் எங்கே போட்டு காட்டு. ட்ரை பண்ணலாமா? இது இப்படியா? ஆமாம், இப்படிதான் போடணுமா? செம்மையாக இருக்குதுப்பா, காட்டு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்சம் இது பண்ணது. சாரிப்பா இதில் பட்டு சாரி பார்த்தேன்ப்பா. இங்கே எங்கேப்பா பட்டு சாரி இருக்கும்? இதுனா மைசூர் சில்க்ஸா? அங்கே ஒரே அம்மங்களும் அம்மாவும் பையனும். விதமாக என்னென்னமோலாம் இருக்குது. என்னென்னா இதில் மெட்டலில் இருக்க அந்த ஜுவல்லரிஸ்லாம் நல்லாயிருக்கு. பட்டு எப்படி அது எந்த ட்ரெஸ் டைப் ஆஃப் ட்ரெஸ்க்கெலாம் போடுவாங்கன்னு கேர்ள்ஸ்க்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பேமாவை கேட்பேன் நம்ம பொறுமையாக. பேமா, இந்த மாதிரி பிளாக் மெட்டல்லாம் என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கெலாம் போடலாம்? இப்போ நீ வேர் பண்ணியிருக்க காஸ்டியூமுக்கு போடலாமா? வேர் பண்ணிருக்க காஸ்டியூம் போட முடியாது. பட் ஆனால் சாரீஸ் தெரியுமா, கலம்காரி சாரீஸ்க்கு இந்த மாதிரி பிளாக் மெட்டல்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. அந்த மாதிரி இது மேட்ச் பண்ணலாம். சரி.
ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே அக்சசரிஸ் நிறையா கிடைக்கும். நிறைய கிடைக்குது. நீ ஏன் உனக்கு டிஃப்ரெண்ட் லுக் க்ரியேட் பண்ண மாட்டேற? எனக்கு அங்கே பிடிச்சிருந்தது. நான் இதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்துடுவேன், ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓஹோ. அதுக்கப்புறம் வீட்டில் போய் என்ன ஷாப் பண்ணேன்றது காட்டுவேன். ஓகேவா? பண்ணியிருந்தா காட்டுவா. ஆமாம். இப்போ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சாரீஸ் இதெல்லாம் ஃபுல்லாகவே மெட்டீரியல் இப்போ இதெல்லாம் காட்டன் சாரீஸ் தான்ல? சுடிதார் மெட்டீரியல். ஓஹோ. அந்த சாரி கிடக்கு பாருங்க, அந்த சாரி கிட்ட சாரி போட்டு காட்டு. என்ன பண்ணுறீங்க? இந்த கலம் நைட்டிஸா? 3/4 நைட்டிஸா? ஓ, இப்போ இதுவே ஷார்ட்டாகவே வந்துருச்சா நைட்டி? மீன் வறுத்தா மீன் இதில் எடுத்துன்னு வரணுமா? என்ன டயலாக் பேசுகிறா நீ பாட்டு கேட்காம இருக்க? எதில்? ஓ, அந்த மீன் மாதிரி இருக்கிறது இல்லையா? மீன் வறுத்து இதில் எடுத்துன்னு வரல. சரிடா, இன்னும் ஒரு 30 days இருக்குது. 30 days கழிச்சு மீன் வறுத்து இந்த பிளேட்டில் வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அப்படியே சுற்றி இருக்குது. இதெல்லாம் எதுக்குப்பா சொல்லு பார்க்கலாம். அதான் என்ன ட்ரே? அது ட்ரேலாம் கிடையாது. அது ட்ரா ட்ரே மாதிரி இருக்கிற இது. அதில் வந்து நட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பாரு வடகம், ஸ்வீட்லாம் வச்சுருப்பாங்க. வடகக்காரங்களா? வடகத்துக்கு கடை வச்சுக்கிறாங்க. ஓ, வடகத்துக்கெலாம் கூட தனியாக ஷாப் இருக்குதா? ஓகே. வெப்பா, நேற்றுக்கு வருத்தத்தில் ஒரு வடகம், அதே சேம் வடகம் தான். அப்போ வாங்க. அப்போ அந்த மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கப்பா. அது இருக்குது, ஆனால் எங்கள் ஆயா போடுற ஜபர்சி மாதிரி வத்தல் மாதிரி யாரும் போட மாட்டாங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இங்கே இருக்கிற இந்த இதெல்லாம் ஐம்போன்லாம், இது என்ன மெட்டீரியல்னா? ஐம்போன் மெட்டீரியல் மாதிரியா இல்லை பித்தளை? ஓகே, பிராஸ். இந்த பிராஸ் மெட்டீரியல்லாம் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அதில் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது ஷோகேஸ்க்கு வைக்கலாமா? அந்த ராஜா காலத்தில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஷோகேஸ் ஐட்டம்ஸ். இது வீட்டில் எல்லாம் இது வாங்கிக்கலாம். இந்த தீம் இருக்கு தெரியுமா? இந்த தீமில் பார்த்தோம்னா இந்த மாதிரி அழகாக வீட்டில் தொங்க விடுறது, இந்த மாதிரி சாமிக்கு நிறைய வைக்கிறது, சாமி செல்ஃபில் நிறையா டெக்கரேஷன் பண்ணுறது நிறையா இருக்குது. உங்களுக்கு டெம்பிள் மாதிரி கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அஜித் காட்டு, கீழே காட்டு. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். இந்த ஊஞ்சல் நல்லா இருக்கு. அந்த இருக்கிற வீட்டில் கீழே படுக்கிறதுக்கு இடம் இல்லை. பெரிய ஊஞ்சல ஒரு கால நேரம் வரும். அதான்டா, இவ்வளோ பெரிய ஊஞ்சல் போடுறதுக்குன்னு ஒரு கால நேரம் வரும். அந்த கால நேரத்தில் நான் யூஸ் பண்ணேன். ஒன்னாவாதா? இல்லை, இந்த செயின் இது எத்தனை வருஷம் கேரண்டி? இது வாரண்டி கேரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், இது கத்தான் சில்கா? கத்தான் சில்க்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது. கிளிட்டர் ஆகுது ஃபுல்லாகவே. இதுக்கு வந்து ஏதாவது நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் ஒரு ப்ளவுஸு அந்த மாதிரி ஏதாவது நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணோன்னா அது சூப்பராக இருக்குது. இந்த ப்ளைன் சாரிக்கு இது எவ்வளோ ப்ரோ? இது கான்ட்ராஸ்ட் தான். இதுக்கு வந்து நீ பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டுக்கணும். இருந்தது. நான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருக்கேன். நமக்கு பிடிச்சது அப்படியே ஒன்று அப்படியே இங்கே வாங்க வா. அப்படியே இங்கே நடந்து வா. அப்படியே இங்கே உள்ளே போ. இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு வீடு கட்டி இது மாதிரி பொருளெல்லாம் வைப்போமா? அழகு பொருளெல்லாம். அதுக்கு ஒரு நேரம் காலம் வரும்டா. அப்பப்போ இந்த மாதிரி காஃபி, இந்த மாதிரி கப்பில் தான் காஃபிலாம் குடிக்கணும். இந்த மாதிரி கப்பு அங்கே இரு. நான் அப்படியே நான் டேஸ்ட் பாரு. என்ன டிசைன் காட்டேன். மண்ணு இங்கே எவ்வளோ அழகழகா கப்பு இருக்கு. இயற்கை மனம். மட்கப்பா மனம் இது. இது மட்கப்பு டைப். ஆனா மட்கப் இல்ல. அங்க எவ்வளவு அழகா கப் இருக்கு. ஆனா மொக்க கப் எடுத்து காட்டுது பாருங்க கையில. மட்கப்ல காஃபி வந்து மட்காஃபி எப்படி காஸ்ட்லியோ அது மாதிரி மட்கப்ல காஃபி குடிச்சா காஸ்ட்லி. இது மட்கப் இல்லை, ஆர்டினரி குக்கரி ஐட்டம்ஸ் தான். அது சும்மா அந்த ஷேப்பில் அந்த கலரில் இருக்குது.
இங்கே அவ்வளோ கலர் கலராக அழகாக இருக்கும்போது நம்ம ஆள் பார்த்தீங்களா மேட்டுக்கு போய் நின்றுச்சு. பாண்டா ஆ ஓகேவா, பாண்டா மேட்டு, டைகர் மேட்டு. மேட்டு. ஆ அதுக்கப்புறம் இது பேர் பாதம். பாதம் அப்படியே கால் வச்சா அப்படியே பார்த்துட்டு வந்து வெளில வந்த வேண்டியதான். இது நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மௌலி பார்த்தேன். இதெல்லாம் தான் பர்கோலால வைக்கணும். பர்கோலால இல்லை, கட்டிஸ் ஆமாம், கட்டிஸ் கட்டிஸ். இதெல்லாம் மியூசிக் தான். லெதர் இல்லைப்பா, இது வேற மெட்டீரியல். कॉम्बो है, ये लेदर है प्योर। இது காம்போவா? ये कॉम्बो होता है सर, क्लॉथ में जो जैकेट के अंदर क्लॉथ होता है ना उसका बनता है ये। ஓஹோ, ஓகே ஓகே. ஜாக்கெட் கிளாத்தில் பண்ணுறது. ये पंजाब की स्पेशल आइटम है। ம் பார்த்தல உன் மூஞ்சி இங்கே இருக்குமா? வந்தாப்பா. நீங்கள் இருக்க ஏன் இது எப்படி அவ்வளோ வெயிட்டாக இருக்கு? என்ன பர்பஸ்க்கு இது? என்ன வெயிட்டாக இருக்குது? இதா எதுக்குப்பா இது கவு மூஞ்சி? சத்தியமாக ஒரு 10 கிலோ மேலே இருக்கும். 5 kg. கேஜி. For what purpose is this? This is for Drishti, for a drying room. இன்ட்ரெஸ்ட் ஆகல மாட்டோம். ஓஹோ, திருஷ்டிக்கு. அப்பா இது வீட்டில் மாட்டிடுவோம்ப்பா திருஷ்டிக்கு. பா கொஞ்ச நேரத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருந்தியா? அந்த போஸ்ட் செம்மையாக இருந்ததுப்பா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ப்பா. பண்ணுப்பா. பண்ணு. நமக்கு எங்கே போனாலும் இந்த கோல்டு வந்து நம்மளை தாக்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? யூஸ்வலாக ட்ரெஸ் பண்ணணும், கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஒன்று உனக்கு என்ன என் ட்ரெஸ்ஸை வைத்து 16 முழம் saree கட்டிட்டு 8 முழம் saree கட்டிட்டு வந்துருக்கணும். இல்லைன்னா ஒரு பெரிய ஷர்ட் ஒன்று போட்டு வந்துருக்கணும். பேண்ட் ஜீன் போடு, வேணான்னு சொல்லல, ஜீன் போட்டு ஷர்ட் போடணும். உனக்கு எரிச்சலாக இருக்கு, வயிறு தெரியுது உனக்கு எரிச்சலாக இருக்குது. நானும் பேண்ட்டை ஏற்றி தான் விடுறேன். வச்சிச்சு அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் நான் தான் சொல்லுவேன் அதை, அந்த மாதிரி தான் இருக்கணும் எனக்கு, உனக்கு இல்லை. ரைட்டா? நான் சொல்லியிருக்கேனா? இப்போ நீ வந்து வயிறு தெரியுதுன்ட்டு நீ சொல்கிற, ஆனால் அங்கே வயிறு தெரியல, உலகம் தெரியுது பத்தியா? சரி, அங்கே எல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஓடியாந்து உட்காந்துக்கினேன். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்குது உனக்கு? கொஞ்சம் என்ன தெரியல, என்ன ஆர்டர் பண்ணிங்கன்னு தெரியல. இப்போ நீ என்னப்பா ட்ரெஸ்ஸு மாற்றி போட்ட அப்படின்னா பர்கர் தான் சாப்பிட்ற, ஒன்லி சைனீஸ் ஃபுட் தான் சாப்பிடுவியா? ட்ரெஸ் பார்த்துட்டே இருங்க, நீ எந்த கடையும் நிறுத்துற மாதிரி தெரியல. கடைசி இதுதான் கண்ணு தெரியுது, பசி வேறு ஓவர் தலை வலிக்குது. ஆனால் சரி சீக்கிரம் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டில் போய் வேலையை பார்க்கணும். இல்லைப்பா, சாப்பிட்டு போனால் வேலை அதுக்கு சொல்ல. இதுக்கப்புறம் நான் வந்து நீ இட்லி தோசை சாப்பிட்ற ஆள், உனக்கு நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா மெக்டோனல்ஸில் உனக்கு பர்கர் கேக்குதா? இட்லி தோசை சாப்பிட்ற மூடி எனக்கு இன்னும் இல்லை. அதனால ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ற, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேசுறியா? அதை மட்டும் செய்யமான்ற. பேச ஆரம்பிச்சுன்னா இது மாதிரி பேசிட்டு திரியிற. எல்லாம் அப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாது. நீ தான் பாவம், நான் எங்கேயோ பறந்து போயிடுவேன். ஐயோ, ஊர்க்குருவி என்னதான்ப்பா உயரம் பறந்தாலும் பறந்தாகாதுப்பா. அப்படியே பழமொழி பேசிட்டே இருக்க வேண்டியது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்திருக்கோம், ஜாலியாக என்ஜாய். நான் என்ன நினைக்கிறேன், நீ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு உனக்கு உன் கண்ணில் வேற மாதிரி தெரியிற போல் இருக்குது. நீ எல்லாம் கிடையாது, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். நானும் வந்த வழியெல்லாம் சொல்லி. ஆனால் பட் இங்கே ஒரு சில்லி சிக்கன் கடையில் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டேன் தெரியுமா? உன்னெல்லாம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு கொடுத்தரல, போட்டு காமிச்சல, வேற லெவல், அது சூப்பர் அப்படின்னு அதில் வர வச்சிருக்கணும். உன்னை டவுட் ஆகி தான் உனக்கு போட்டு அனுப்புனேன், புரியுதா? எல்லாரும் பேக்கால சிரிச்சிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில் உன்னை பார்த்துட்டு. கொடுத்தா போடணும்.